இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த பக்கம் திரும்பி யாரை கேட்டாலுமே 90% பேர் பொதுவாக ஒரு பெரிய லிஸ்டே ஒன்று படிக்கிறாங்க. அதாவது எனக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்கு, கல்லீரலில் கொழுப்பு இருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கு, சிறுகோசிஸ் இருக்கு, எனக்கு எலும்புகள் வலுவில்லாமல் இருக்கு, எனக்கு ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு, மூட்டு வலி அதிகமாக இருக்கு, பேக் பெயின் அதிகமாக இருக்கு, எனக்கு ஒபிசிட்டி உடல் எடை அதிகரிச்சு இருக்கு, எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கு, அதாவது சிறுநீரக கல், அப்புறம் சாதாரணமாகவே எனக்கு ரத்த கொதிப்பு, பிபி, சுகரு, டயபெட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னது போக இப்போ எக்ஸ்ட்ராவா ஒன்றையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க, கேன்சர் அப்படின்றது. இதெல்லாம் சர்வ சாதாரணமான நோய்கள் மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு மருந்து மாத்திரைகளோட தான் நம்ம உயிர் வாழ முடியும்? அப்போ மனிதர்கள் என்ன தேடுறாங்கன்னா, சில சூப்பர் ஃபுட்டு, சில உணவுகளை நம்ம சாப்பிடுவதன் மூலமா இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளால விடுபட்டு இருக்க முடியுமா? மாத்திரைகளை தவிர்த்துட்டு இயற்கையாகவே இதை குணப்படுத்தி நம்மளால வாழ முடியுமா? அப்படிப்பட்ட சூப்பர் ஃபுட்டு உணவை ஆராய்ச்சியாளர்களும் தேடுறாங்க, மனிதர்கள் நம்மளும் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், நிறைய பேர்கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி சூப்பர் ஃபுட்டு ரொம்ப அரிதா, ரொம்ப சில ஃபுட்டு தான் இருக்கு. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, அதை நம்மளால ரெகுலராக சாப்பிட முடியல. ஏன்னா டேஸ்ட் இருக்காது, அதை ரெகுலராகவும் நம்மளால சாப்பிட முடியாது. ஆனால் ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் வேற வழி இல்லைன்னு சாப்பிட்றவங்க தான் இருக்கிறோமே தவிர, இப்போ இந்த வீடியோவில் இந்த ஏரியாவை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம பொதுவாகவே சாப்பிடக்கூடிய சத்தில்லாத உணவுகள், அதையே ஒரு சில விஷயங்கள் பண்ணுவதன் மூலமா சூப்பர் ஃபுட்டா சத்துள்ள உணவா மாத்துறது எப்படி அப்படின்ற ஒரு சீரீஸ், நிறைய விஷயங்களை பற்றி அதில் பேசும்போது இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பேச போகிறோம். அது என்னன்னா வீட் அப்படின்ற கோதுமை. இந்த கோதுமை மாவு வட இந்தியாவில் டெய்லி ரெகுலராக அதிகமாக இப்போ 90% பயன்படுத்துகிறாங்க. அதோட பாதிப்பு இப்போ தென்னிந்தியாலையும் வந்திருக்கு. தமிழர்களிடையும் இந்த பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக சாப்பிட்றது அதிக பழக்கமாகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அப்போது பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே இந்த கோதுமை மாவு அப்படின்றது ஸ்டாக் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும், இல்லை மைதா மாவுன்னு. இப்போ இதில் என்ன சத்து இருக்கு? நிஜமாவே அது சத்துள்ள உணவு தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% அதில் எந்த சத்துமே கிடையாதுங்க. அது ஏன்றதுக்கான விளக்கத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த கோதுமை மாவையே ஒரு சூப்பர் ஃபுட்டாக நம்மளால ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக மாற்ற முடியும். நம்ம சொல்ல போகிற ஒரு 5 விஷயத்தை, 5ஐயும் சேர்க்க தேவையில்லை, 5ல் ஏதாவது ஒன்று சில விஷயங்கள் சீசனுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும், சீசனுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த வீடியோ முழுக்க பாருங்க. சின்ன சின்ன விஷயத்த இந்த கோதுமை மாவோட கலக்கிறதன் மூலமா இதை சத்துள்ள பொருளாக நம்ம மாத்துறது எப்படி? இதில் என்ன பெனிஃபிட்னா, நமக்கும் அதனுடைய சத்துக்கள் உடலுக்கு தண்ணீரியாம உள்ள போய் சேரும் அப்படின்றத விட, வளர்கின்ற குழந்தைகளுக்கு அந்த விஷயத்தை மட்டும், அந்த 5 விஷயத்தை தனியாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. பட் இதோட கலந்து கொடுக்கும்போது அதோடைய சத்துக்களும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் சேரும். அப்படின்றதுனால இன்னையிலேருந்து கோதுமை மாவோட இந்த 5ல் ஏதாவது ஒன்று கலந்து கொடுத்து பாருங்களேன். நம்ம ஒரு சூப்பர் ஃபுட்டு சாப்பிடுவதன் மூலமாக மருந்து மாத்திரைகளையும் இளைய தலைமுறையினருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் முன்ஜாக்கிரதையாக நம்ம தடுக்கக்கூடிய விஷயமாகவும் அது இருக்குன்றனால இது முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோவாக நான் நினைக்கிறேன். சரி, அந்த விதத்தில் இப்போ கோதுமை, மைதா இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன நாலேஜ் இருந்தால் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ கோதுமை, கர்னல் ஆஃப் வீட் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மணி, ஒரு கோதுமை மணி, அதை எடுத்துங்க. இதில் 3 பகுதி இருக்குங்க. 3 பகுதி. முதல்ல அவுட்டர் லேயர், வெளிப்புற தோல், அது பிரான் அப்படின்னு சொல்றாங்க. வீட் பிரான், அதாவது தவிடு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? இந்த கோதுமை தவிடு அதுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அது மேற்புற ஓடு. இப்போ கோதுமை தயாரிக்கும் போதோ, கோதுமை மாவு இது பண்ணும்போதோ அந்த மேற்புற அந்த பகுதியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரி, இது பிரான் அப்படின்றது அவுட்டர் பார்ட். எண்டோஸ்பர்ம் அப்படின்றது அதனுடைய 90% பகுதியை இப்போ நம்ம படத்தில் காமிக்கிற பாருங்க, 90% பகுதியை இதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ இதை பற்றியும் என்னன்னு சொல்லுவோம். அதுக்கு உள்ள ஜெர்ம் அப்படின்னு ஒரு சின்ன ஏரியா, இது 3ஆ பிரிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அந்த மேற்புற பிரான் அப்படின்றத நம்ம பொதுவாகவே எடுத்துடுறாங்க. மிச்சத்தை தான் கோதுமையாவோ மாவாவோ நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த பிரான்ல தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வைட்டமின், மினரல், உயிர் சத்துக்கள் நிறைய அதில் இருக்குங்க. அதாவது ஃபைபர் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன ஃபைபர்னு கேட்டிங்கன்னா, ஹை குவாலிட்டி, உயர்ந்த ரக ஃபைபர் நம்பர் 1. ரெண்டாவது இன்சாலியபிள் ஃபைபர். ஃபைபர்லேயே, நார்ச்சத்துலேயே 2 இருக்கு. ஒன்று கரையக்கூடியது, ஒன்று கரைக்க முடியாதது.
கரைக்க முடியாததுல நன்மை தரக்கூடிய விஷயம் இருக்கு, கரையக்கூடியதுல நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம நிறைய வீடியோல முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ இதுல வந்து உயர்ந்த ரக இன்சாலியபிள் ஃபைபர், கரையும் தன்மை அற்ற அந்த நார் சத்து வந்து மிக அதிகமா இருக்குது. இதனால என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பின்னாடி வந்து பேச போறோம். இதுல இரும்பு சத்து, அயன் சொல்லக்கூடிய இரும்பு சத்து வந்து உயர்ந்த ரக இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கு. அடுத்து மக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. இது நாலுமே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த உயிர் சத்துக்கள். இந்த நாளையும் நம்ம எடுத்துறோம், ரைட்? அது ஒரு பக்கம். அடுத்தது எண்டோஸ்பாம் அப்படின்றது 90% இருக்கு இல்லையா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர் சத்தே இல்லாத ஒரு பகுதி, கோதுமையின் உயிர் சத்தே இல்லாத பகுதி தான் இந்த எண்டோஸ்பாம் அப்படின்றது. இதுல வந்து வெறும் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் மாவு பொருள், அது ஒரு பசை மாதிரி வயிற்றுக்குள்ள போய் கிடக்கும், அவ்வளவுதானே தவிர அதுல எந்த உயிர் சத்துமே கிடையாது. உடலுக்கு அது தீங்கான விஷயமாக தான், உடல் எடையை போடக்கூடிய விஷயமாகவும் தீங்கு செய்யக்கூடிய விஷயமாகவும் உள்ள இதுதான். அதுதான் 90% வந்து இந்த எண்டோஸ்பாம் அப்படின்றதுல இருக்கு. ஜெர்ம் அப்படின்றது ஒன்று இருக்குன்னு நம்ம படத்தில் காமிச்சிருக்கோம் இல்லையா? இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் இ இருக்கு, வைட்டமின் பி இருக்கு, ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் எதுக்கு பயன்படும், இதனோட மகத்துவம் என்ன, முக்கியத்துவம் என்னன்றது நம்ம முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கோம். ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப உடலுக்கு தேவையான ஒன்று. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடேஷன் மூலமா கெட்ட தசைகளை உருவாவதிலிருந்து தடுக்க செய்யும் ஒரு முக்கியமான விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இதெல்லாம் இருக்கு. இப்போ இதுல வைட்டமின் இ அண்ட் பி இருக்கு இல்லையா? இதான் வீட் ஜெர்ம் ஆயில். இந்த ஜெர்ம்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆயிலுக்கு பேர் தான் வீட் ஜெர்ம் ஆயில். அதை பெண்கள் பயன்படுத்தும் போது அது தோல் மின்மினுப்புக்கும் தோல் வயதாகும் தன்மை, சுருக்கமற்ற தன்மைக்கும் அதை பயன்படுது. அதுக்கு நல்ல பலன் அளிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வைட்டமின் இ அண்ட் பி இருக்குது. அதனாலதான் அந்த ஜெர்ம்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆயிலை வந்து அவங்க ஸ்கின்னுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. சரி, இப்ப நம்ம இது இப்போ இந்த 3 பகுதி புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, இப்போ மைதா அப்படின்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெர்ம்ன்றதும் இருக்காது, வெளியில இருக்கிற பிராண்ட்ன்றதும் இருக்காது, வெறும் அந்த மாவு சத்து இருக்கு இல்லையா, அது மட்டுமே இருக்கக்கூடியது தான் மைதா. வீட்டில் கோதுமையிலேயாவது அந்த ஜெர்ம் அப்படின்ற ஒரு விஷயம் அதோட சேருது, கொஞ்சமாச்சும் சத்து இருக்கு அதுல. ஆனா மைதான்றதுல டோட்டலா வெறும் இல்லை, வெறும் மாவு பிசின் மாதிரி அது போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அது அப்படியே பிசின் மாதிரி வந்து பசை மாதிரி வயிற்றுக்குள்ள போய் கிடக்கும். சரி, அதனால முடிஞ்ச வரையும் மைதாவை 100% அவாய்ட் பண்ணுங்க. இப்ப வீட், கோதுமை அப்படின்றதுல நம்ம எதெல்லாம் கலக்கிறதன் மூலமா அதை வந்து இன்னும் அதிக சத்துள்ள பொருளா நம்ம மாற்ற முடியும். நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிராண்ட் தவிடு அப்படின்றத நம்ம நீக்கிறோம் இல்லையா? இப்ப தவிடுன்றத நம்ம சேர்க்க போறோம். இப்போ இது வந்து மில்லில் வந்து மேற்புற அந்த தோலை எடுத்துட்டு கோதுமையை உருவாக்குறாங்க, மாவை உருவாக்குறாங்க இல்லையா? அந்த மில்லில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தவிடு வந்து ஃப்ரெஷ்ஷான தவிடு கிடைக்கும், விலை குறைவாகவும் இருக்கும். ஆனால் அது கடைகள்லையும் கிடைக்குது, ஆன்லைன் ஸ்டோர்லையும் கிடைக்குது. நல்ல குவாலிட்டியான தரமான அந்த வீட் பிராண்ட் தவிடை வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. இதை எவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணணும்? இப்போ நம்ம ஒரு பொருளோட இன்னொரு பொருளை சேர்க்கறதுன்றது முக்கியம் இல்லை, எந்த பொருளோட எந்த பொருளை சேர்க்கிறோம், எது சேரும், தன்னோட உயிர் சத்துக்கள் அது பாதிக்கப்படாமல் இணையக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு இருக்கு. அது எந்த அளவுல இணைஞ்சாதான் அது வலிமையானதா மாறும் அப்படின்றதும் 2வது இல்லையா? இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 1 கிலோவுக்கு 200 கிராம், 1 கிலோ கோதுமை மாவுல 200 கிராம் இந்த பிராண்ட் அப்படின்ற இந்த தவிடு வந்து நீங்க கலக்கலாம். அந்த ரேஷியோ, அதாவது 5 கிலோவுக்கு 1 கிலோ அப்படின்றது. பட் மொத்தமா நம்ம வந்து அரைச்சி வச்சு பயன்படுத்துறதை விட அப்பப்போ அரைக்கிறது தான் பெஸ்ட். அதாவது கோதுமை அப்படின்றது வந்து அது தானியமா இருக்கும்போது எவ்வளோ பழசா இருக்கோ அவ்வளோக்கு நல்லது. ஆனால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைக்கிறீங்களோ, அரைக்கப்பட்டிருக்கோ, அது நல்லது. அப்போ ஓல்டர் த கிரைன் ஃப்ரெஷர் தி பவுடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அந்த தானியம் பழசாக இருக்கணும், ஆனால் அரைக்கப்பட்டது சமீபத்தில் அரைக்கப்பட்டதாக இருக்கணும். அதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோதுமையை வாங்கி நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை வீட்லேயும் அரைச்சிக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இந்த தவிடுல நம்ம அந்த இன்சாலியபிள் ஃபைபர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இது என்ன வேலையை செய்து, நிறைய பலன்கள் இருக்கு தவிடுனால. ஆனால் நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம இதில் பேசுவோம். இந்த இன்சாலியபிள் ஃபைபர் வந்து நம்மளுடைய குடல் பகுதி இருக்கு இல்லையா, இன்டெஸ்டைன்ல, அதில் அந்த உணவுப் பொருள்கள் வேகமாக மூவ் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யுது. வேகமாக மூவ் பண்ணுதுன்னா அப்போ அதனோட இயக்கம் சீர்பட்டு சரியா இயங்குறது. அது ஸ்லோவா இயங்கும் போது வயிற்று உபாதைகள், வயிற்று பிரச்சனைகள் நிறைய வரும். அப்போ அது சரியா வேலை செய்யும் போது சீரான வேகத்தில், சரியான வேகத்தில் அது மூவ்மெண்ட் பண்றதுக்கு அது பயன்படுது. 2வது, நம்மளுடைய மலத்தை வந்து கெட்டித்தன்மைப்பட்டு சேகரிக்க வைக்கப்பட்டு அது பல்க் ஆக்கப்பட்டு
அதாவது ஒரு தடவை போய் நம்ம டாய்லெட் போனோம்னா வயிறு ஃபுல்லாக க்ளீனாக ஒரு அளவுக்கு அது சேர்த்து வச்சு ஒரே டைம் வந்து வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான, அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாத்ரூம் போகிறோம் இல்லையா, கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இல்லாத மொத்தமாக அதை சேகரித்து ஒட்டு மொத்தமாக வெளியேற்றக்கூடிய தன்மையை வந்து அது பண்ணுது. மூணாவது மிக முக்கியமான விஷயம், நம்ம எப்படி சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி நம்ம வீட்டை பெருக்கி மாப்படிச்சு சுத்தம் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய குடல் பகுதி அப்படின்ற வீட்டை வந்து அது தினம் பெருக்கி சுத்தம் பண்ணி மாப்படிச்சு பலன்னு வைக்கிறக்கூடிய வேலையை வந்து மிக முக்கியமான வேலையை இந்த வீட் பிராண்ட் அப்படின்றது பண்ணுது. 30 கிராம் உள்ள அந்த தவிட்டுல 15லேருந்து 18 கிராம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட 10லேருந்து 13% வந்து இந்த இன்சாலியபிள் டயட்ரி ஃபைபர் வந்து இருக்கு அப்படின்றது ரொம்ப ரேரான உணவுப் பொருட்களில் தான் இவ்வளவு தூரமான விஷயம் அது வந்து கிடைக்குது. அப்புறம் 4.5% 4.5 கிராம்ஸ் வந்து புரோட்டீன் இருக்கு, வெறும் 0.5 தான் ஃபேட் கொழுப்பு அப்படின்றது இருக்குங்க. அதனால இது மிக மிக முக்கியமானது, உடல் எடை போடாம நம்மளை தவிர்க்க செய்யக்கூடியது. இது கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபுல்லான உணர்வு கிடைக்கும். ஏன்னா ஹெவியான உணவா வந்து இந்த கோதுமையை மாத்துறதுனால 4 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல நீங்க 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்க. ஆனா உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த 2 சப்பாத்திலேயே. அதனால ஃபுல்லரா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து பசி எடுக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் டிலே பண்ணப்படும். அதனாலே நீங்க நடுவில் நொறுக்கு தீனி மற்ற விஷயங்கள் சாப்பிட்ற அந்த கிரேவிங்ஸ் ஆர்வம் வந்து உங்களுக்கு இருக்காது. தொடர்ச்சியா அதனோட பலன்கள் நிறைய இருக்கு. ஸோ மிக சத்துள்ள முழுமையான உணவாக இந்த தவிடு வந்து நீங்க சேர்க்கணும். அது எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த அளவுல வந்து அதை சேருங்க. அடுத்த முக்கியமான விஷயம், சமீபத்தில் ஆய்வு செய்யப்பட்ட 3 ஆய்வுகளின் முடிவுகள் மிக மிக ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட் பிராண்ட் ரெகுலரா சாப்பிடுவதன் மூலமாக கேன்சர் செல் உற்பத்தி ஆவதையும் கேன்சர் செல் ஏற்கனவே உற்பத்தியானதை அழித்தொழிப்பதிலும் அது மிகப்பெரிய பங்காற்றுகிறது. அப்ப ரெகுலரா பிராண்ட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வருவதிலிருந்து இருந்து நீங்க காப்பாற்றிக்க முடியும். வந்திருக்கக்கூடிய கேன்சர் செல்களையும் அழித்தொழிப்பதற்கு இது மிகப்பெரிய மருந்து பொருளாகவும் இது பயன்படுது. அந்த வகையில அடுத்து நம்ம லிஸ்ட்ல இடம்பெறுவது பிளாக் சென்னா, கருப்பு மூக்கடலை அப்படின்றது மிக மிக முக்கியமான விஷயம். இது கோதுமையோட அவ்வளோ அற்புதமா வந்து இணைஞ்சு போகும். இதுல 2 முக்கியமான விஷயத்துக்காக நம்ம இதை அடிக்கடி நம்மளோட உணவு பொருளை இந்த கோதுமையோட கலந்து வந்து பயன்படுத்தலாம். ஒன்னு வந்து வெயிட் லாஸ், உடல் எடையை குறைப்பதற்கு உண்டான விஷயம் வந்து இந்த பிளாக் சென்னான்ற கருப்பு மூக்கடையில இருக்கு. இது ரெகுலரா சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு 25% 25% வரையும் வெயிட் லாஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஆய்வு முடிவுகள் வந்து தெரியப்படுத்துது. அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து இந்த கருப்பு மூக்கடலைக்குள்ள இருக்கு அப்படின்றாங்க. 2வது வந்து பிளட் சுகர் லெவல், அதாவது நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை குறிப்பா வந்து அதிக அளவு சாப்பிடணும். கோதுமையோட கலந்து சாப்பிடுவது வந்து மிக மிக நல்லது அவர்களுக்கு. ரெகுலரா வந்து இந்த கருப்பு மூக்கடலை தனியா சாப்பிட்டாலோ இல்ல கோதுமையோட சேர்த்து சாப்பிடுவர்களுக்கோ, அதாவது ஒரு 200 to 300 கிராம் வரைக்கும், ஒரு 200 கிராம் ஒரு வாரத்துக்கு நீங்க அந்த கருப்பு மூக்கடலையை சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், 36% வரைக்கும் உங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. 300 கிராம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு இதை ரெகுலரா சாப்பிட்டு வரவங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல், இந்த சுகர் லெவல் இருக்கு இல்லையா, அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையின் அளவு வந்து 25% கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்ற உணவுல 3 விஷயம் இருக்குதான்றத குறிப்பா வந்து அவங்க செக் பண்ணிக்கணும். ஒன்னு ஃபோலேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, மக்னீசியம் இருக்கா, ஜிங்க் இருக்கா. இது 3 கண்டிப்பா வந்து அவங்க சாப்பிட்ற உணவுல இருந்தா பிளட் சுகர் லெவல் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்சுலின் வந்து சரியான விதத்தில் வந்து அவங்களுக்கு சுரக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது 3மே இருக்கக்கூடிய அற்புதமான உணவுப் பொருளாக தான் இந்த பிளாக் சென்னா அப்படின்னு இருக்கு. இது வந்து 70% பசியின்மை குறைப்பை உண்டு பண்ணுகிறது. 30% வந்து ஃபுல்லர், அதாவது வயிறு ஃபுல்லாயிட்ட, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே ஃபுல்லாயிட்ட ஒரு உணர்வையும், ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரியான சத்துக்களை உடலில் சேர்க்கக்கூடிய விஷயமாகவும் இந்த பிளாக் சென்னா இருப்பதனால வெயிட் லாஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான விஷயமாவும் இருக்கு. அப்புறம் இதுல முக்கியமான 3 விஷயம் இருக்கு, அதை பத்தி தான் இதுல மென்ஷன் பண்ணணும் இந்த வீடியோல. அதாவது நம்பர் 1 வந்து இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். அதாவது டயபெட்டிஸ் உள்ளவங்க குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க சாப்பிட்ற உணவு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ல இருக்கா அப்படின்றத தெரிஞ்சவங்க மூலமாகவோ டாக்டருங்க மூலமாகவோ இல்லை நெட்லயோ தேடி கண்டுபிடிச்சு அதை சார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மேக்சிமம் உணவு அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது பிளட் சுகர் லெவல் ஏறவும் ஏறாது, நாளடைவில் அது ஒரு கட்டுப்பாட்டுக்கும் வந்துடும். 2வது விஷயம் வந்து சால்யபிள் ஃபைபர், நார்ச்சத்து அதிகம் உள்ள, கரையும் தன்மை உள்ள நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவா அந்த உணவு இருக்கா அப்படின்றத வந்து 2வது செக் பண்ணணும். 3வது வந்து அதுல வந்து ஆன்டி டயபெட்டிக் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்,
அந்த உயிர் சத்துக்கள், அதாவது டயபெட்டிஸ் சர்க்கரை நோயை எதிர்த்து போராடக்கூடிய உயிர் சத்துக்கள் உள்ள உணவா அப்படின்றத பார்க்கணும். இது மூணுமே ஒன்று சேர்ந்தாப்புல இருக்கக்கூடிய அற்புதமான பொருள் தான் இந்த பிளாக் சென்னா. இந்த பிளாக் சென்னாவை வந்து நீங்க எவ்வளோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கிலோவுக்கு வந்து 250 கிராம் அப்படின்ற விகிதத்தில் வந்து நீங்க இதை சேர்த்து வந்து சாப்பிடலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து வர்றது வந்து சீசனல் ஃப்ளோர், சீசனல் மாவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சம்மர் கோடை காலத்துல சாப்பிடக்கூடிய சில மாவுகள், குளிர்காலத்துல சாப்பிடக்கூடிய சில மாவுகள் அப்படின்னு வகைப்படுத்தி ஒரு குரூப்பா வந்து இதை வந்து பிரிக்கலாம். இப்போ பொதுவாகவே இந்த மல்டி கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி கடைகள்லேயே விற்குது. மல்டி கிரெயின்ஸ் ஆட்டா, மல்டி கிரெயின்ஸ் கோதுமை மாவு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பலவிதமான கிரெயின்ஸனோட மாவை வந்து கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 90% கோதுமை மாவு, அதுவும் இந்த ஜேர்ம் இல்லாத, அந்த மேலே பிராண்ட் இல்லாத, இல்லை ஜேர்மோட இது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியான மாவு தான் மேக்சிமம் 90% இருக்கும். 5% சோயா மாவு சேர்ப்பாங்க. இதே 95% ஆகிடும். மீதி 5% தான் மற்ற கிரெயின்ஸ் எல்லாம் அதில் சேர்ப்பாங்க. இதனால எந்த விதமான பெரிய பிரயோஜனமும் எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாத கோதுமை மாவோட அட் அ டைம்ல பல்வேறு விதமான மாவுகளை வந்து அதோட சேர்க்கக்கூடாது. ஒரு டைம்ல ஏதாவது ஒரு, நம்ம சொல்ற இந்த 5 லிஸ்ட்ல உள்ள ஏதாவது ஒரு மாவை வந்து அதனோட ரேஷியோல கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து உடலுக்கு மிகப்பெரிய மருந்து பொருளாக அமையும். இதை நல்லா வந்து கவனத்தில் எடுத்துங்க. சில சமயங்கள்ல நம்ம சேர்க்கக்கூடிய இந்த விஷயங்களே அந்த சப்பாத்தியோ அந்த பூரியோ அந்த விஷயத்தையோ கொஞ்சம் ஹெவியானதா மாற்றும், கொஞ்சம் கடினமானதா இருக்கும், கொஞ்சம் கலர் வேற மாதிரி இருக்கும், லைட்டா கொஞ்சம் டேஸ்ட்டும் கூட மாறக்கூடியதா இருக்கும். ஆனால் அது வந்து சத்துக்கள் உடலுக்குள்ள போறதுக்கான வழிவகையா அது இருக்கும். கொஞ்சம் நாள்ல அது வந்து உங்களுக்கு பழகிடும். இப்போ அதையே வந்து சாஃப்ட் ஆக்குறதுக்கு நீங்க அந்த மாவை பிசைகிற விதத்திலையும் அதை எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற போடுறீங்க அப்படின்றதுலேயும் இருக்குது. அதாவது அதுக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையும் போதும் சப்பாத்தி வந்து அந்த மாவு வந்து கெட்டி ஆகிடும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப அதிகம் ஊற்றினாலும் சொதனாயிடும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு ரொம்ப நேரம் வந்து அதை ஊற விடணும். அப்போ வந்து அது சாஃப்ட் ஆகிறதுக்கு அது ஊறி உள்ள ஒரு ப்ராசஸ் நடந்து அது சாஃப்ட் ஆகிடும். இது ரெண்டையும் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து அந்த மாவை வந்து நம்ம சாஃப்ட் ஆக்க முடியும். சரி, இப்போ அடுத்தது அந்த சீசனல் மாவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லே அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா. இதை வந்து சம்மர்ல, கோடை காலத்துல வந்து இதை வந்து நம்ம ஜோவர் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெள்ளை சோள மாவு நம்ம படத்துல காமிக்கிற பாருங்க. இது எல்லாமே 1 கிலோவுக்கு 200 கிராம். இதுல ஏதாவது ஒன்று இல்லை 1-2 இதை இந்த குரூப்ல இருந்து சேர்த்து வந்து நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து திணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த திணையை சேர்த்து கூட நம்ம சாப்பிடலாம். திணை மாவு, ராகி அப்படின்ற ஒரு விஷயம், இது எல்லாமே இந்த சம்மர்ல சாப்பிடக்கூடிய இந்த கேட்டகரியில எல்லாமே வரும். இதுல நம்ம சொன்ன அந்த லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ், ஹை இன் ஃபைபர், அந்த டயபெட்டிஸை எதிர்த்து போராடக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் இருக்கிறது போக எக்ஸ்ட்ராவா ஹீமோகுளோபினை அதிகம் உற்பத்தி பண்ணி ஆக்சிஜன் அளவை வந்து நல்ல சத்துள்ள ஆக்சிஜனை நம்ம செல்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதன் மூலமாக ஒரு எனர்ஜியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மாவுகளுக்கு இருக்கிறதுனால இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட். இதை வந்து நீங்க சாப்பிடலாம். இதுக்கு அடுத்தது வந்து குளிர்காலத்துல நீங்க சாப்பிடுவது வந்து கம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த கம்பு அப்படின்றத மாவாக்கி அதை வந்து நம்ம சொன்ன ரேஷியோ, அதாவது 5 கிலோவுக்கு 1 கிலோ, அதாவது 1 கிலோவுக்கு 200 கிராம் அப்படின்ற விதத்துல வந்து இதை சேர்த்து நீங்க சாப்பிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து சொல்ல போறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதை மாவு. இந்த மாவு வந்து 1 கிலோவுக்கு 250 கிராம் அப்படின்ற விதத்துல நீங்க கலந்து சாப்பிடலாம். இது வந்து நம்ம சொன்ன அத்தனை, இதுக்கு முன்னாடி சொன்ன, இதுக்கு அடுத்து ஒன்று சொல்ல போறோம் இல்லையா, இது அத்தனையிலையும் நம்பர் 1 டாப்ல இருக்கக்கூடிய விஷயங்க. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது வந்து நான்வெஜ்ல இருக்கு, குறிப்பா மீன்ல. இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்களுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுலேருந்து கிடைக்கும்? டேப்லெட்ஸ் நிறைய வருது, அதை யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த தாவர வகைகள்லேயே ரொம்ப ரேரான விஷயத்துல தான் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. மீன் எண்ணெய் மாத்திரை, மீனை சாப்பிடாதவங்க மீன் எண்ணெய் மாத்திரை மூலமா வந்து அது உடலுக்கு கிடைக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் சொல்ல இந்த ஆளி விதை மாவு சேர்த்து சாப்பிடுவதன் மூலமா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது நம்ம உடலுக்குள்ள அதிக அளவில் வந்து கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஒன்று வந்து கிளாக்டு ஆர்டரிஸ்ன்றாங்க, ரத்தனால அடைப்பு நீக்கணும்னா இந்த உயிர் சத்துக்கள், இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதையில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. குறிப்பாக இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது மிகச்சிறந்த பிரெயின் ஃபுட், மூளைக்கான உணவு அப்படின்னு ஆய்வுகள், இது எல்லாமே சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஆய்வுகள் மூலமா வந்து தெரியப்படுத்தப்படுகிறது. இந்த பிரெயின் ஃபுட் மூளையை புத்துணர்ச்சியாக்கி நியூரான்ஸுகளை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய
மிக சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த ஆளி விதை மாவு வந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதய நலனுக்கு வந்து மிக மிக நல்லது. இதயம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகள் வராம அது வந்து பாதுகாத்துக்குது. அடுத்தது கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு விஷயம், அது உடலில் தங்காமல் தடுக்க செய்வதோடு அதை எரித்து அது நல்ல கொலஸ்ட்ராலை உடலுக்கு பயன்பட முடியும். கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து உடலை விட்டு வெளியேற்றும் தன்மை உள்ளதாகவும் இந்த இது வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிளட் சுகருக்கு நல்லது. போவல் மூவ்மெண்ட், நம்ம வயிற்றோட மூவ்மெண்ட் பத்தி நம்ம பேசணும் இல்லையா, அது சரிவர இயங்குறது. ஸோ ஒழுங்கா ஜீரணமாகி ஒழுங்கா அந்த ஜீரண மண்டலம் வேலை செய்வதற்கான விஷயம். கொலஸ்ட்ரால் இது பண்ணுது. வெயிட் லாஸுக்கு மிகப்பெரிய பலனா இருக்கு. ஒமேகா 3 பத்தி பேசணும்னா பெருசா பேசிட்டே போக இந்த வீடியோ வந்து பெருசாயிடும். ஸோ இது அத்தனை நலன்களையும் தரக்கூடிய விஷயமா இருக்கிற அந்த ஆளி விதை மாவை வந்து குறிப்பிட்ட ரேஷியோல கலந்து கண்டிப்பா நீங்களும் சாப்பிடுங்க. வளர்கின்ற குழந்தைகளுக்கும் நீங்க அதை கொடுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான விஷயம், நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய விஷயம், முருங்கை இலை, முரிங்கா லீவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முரிங்கா இலையிலேருந்து அதை கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு பவுடர் பண்ணி அந்த மாவை வந்து குறிப்பிட்ட விதத்தில் ரொம்ப கம்மியாக கலந்தா போதும். ஒரு 30லேருந்து 50 கிராம் ஒரு கிலோவுக்கு நீங்கள் கலந்தீங்கன்னா போதும். இப்போ முருங்கை இலையை பொறுத்த வரைக்கும் அதோடைய பலன்கள் என்ன, எவ்வளவு நன்மைகள் இருக்குன்றதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. உங்களில் 90% பேருக்கு மேலே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் 2-3 தான். இந்த முருங்கை இலையில வந்து ஒரு கேரட் சாப்பிட்றோம், அதில் வைட்டமின் ஏ இருக்கு. ஆனால் அந்த முருங்கை இலையில ஒரு கேரட் சாப்பிடுவதை விட 7% அதிக சத்தான வைட்டமின் ஏ வந்து நமக்கு கிடைக்குது. ஆரஞ்சில் வைட்டமின் சி இருக்கு. ஆனா 10% அந்த ஆரஞ்சில் கிடைக்கக்கூடிய வைட்டமின் சியை விட அதிக வைட்டமின் சி இந்த முருங்கை இலையை சாப்பிடுவதன் மூலமா நமக்கு கிடைக்குது. பாலில் வந்து நமக்கு கால்சியம் கிடைக்குது. ஆனா 7% அதிகமான கால்சியம் பால் குடிக்கிறத விட முருங்கை இலையை சாப்பிடுவதன் மூலமா நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதுல பொட்டாசியம் இருக்கு. ஆனா 15% அதிகமான பொட்டாசியம் இந்த முருங்கை இலையை வந்து நம்ம சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு கிடைக்குது. அது அடுத்ததுதான் மிக மிக முக்கியமானது, இரும்பு சத்து. நம்ம ரத்த சோகை இருக்கு, நமக்கு இரும்பு சத்து தேவை அப்படின்னும் போது நம்ம சாப்பிடக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பசலை கீரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதை விட 25% அதிக அளவிலான இரும்பு சத்தை வந்து நமக்கு இந்த முருங்கை இலை கிடைக்குது. இவ்வளவுதாங்க. இதே இந்த ஒரு கம்பாரிசனே போதும். இவ்வளவு தனித்தனியா சாப்பிட்றத விட நம்ம முருங்கை இலையை வந்து சாப்பிட்டோம்னா போதும். இதை நம்ம காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம சப்பாத்தியோட சேர்க்கும் போது அந்த சப்பாத்தி மாவு 100% முழுமையடைந்த ஒரு உணவுப் பொருளா மாறி நமக்கு பலனளிக்குது. இது ஏன் இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியா சாப்பிடலாம, ஏன் இதோட சாப்பிட்றோம்னா நம்ம வந்து சுவையா சாப்பிட்றது முக்கியம் அப்படின்றனால சப்பாத்தியும் பரோட்டாவும் நம்மளுடைய உணவு தவிர்க்க முடியாத ஒரு உணவாயிட்டனால அதையும் நம்ம வந்து சூப்பர் ஃபுட்டா மாத்துறதுக்கான வழிமுறையை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்மள அறியாம சத்தான உணவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ருசியான உணவையும் நம்மளுடைய உணவு பழக்கத்துல நம்ம மாறாம அதே சமயத்துல சத்தான உணவுப் பொருட்களா நாம சாப்பிட்ற உணவுப் பொருட்களை மாற்றக்கூடிய ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான் இது. அதுக்கு அடுத்தது வந்து B12 அப்படின்ற ஒரு வைட்டமின். இது ரொம்ப ரொம்ப ரேரான தாவரங்கள்ல உணவுகள்ல தான் நமக்கு கிடைக்குது. அது இந்த முரிங்கா லீவ்ஸ் பவுடர் பண்ணி நம்ம சப்பாத்தியில கலந்து சாப்பிடும்போது வைட்டமின் B12 வந்து நமக்கு கிடைக்குது. அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க, அரசர்கள்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அதாவது மன அழுத்தம் வந்து குறையறதுக்கு இந்த முருங்கை இலையையும், பெண்கள் வந்து பொலிவான தோள்களுக்கு இந்த முருங்கை இலையும் சாப்பிட்டு வந்தார்கள் அப்படின்னு வந்து குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற அலர்ச்சியை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த முருங்கை இலையில இருக்குங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். உடலில் உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இன்ஃப்ளமேஷன், இந்த அலர்ச்சி தன்மை தான். இதை பத்தி தனியா ஒரு வீடியோவில் டீட்டெயில்டா நம்ம பேசுவோம். அலர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடிய உணவு எது, அலர்ச்சி தன்மையை எதிர்த்து போராடக்கூடிய உணவுகள் எது, எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி ஒரு தனியா வீடியோவில் பேசுவோம். ஆனா இப்போதைக்கு இந்த முருங்கை இலை பவுடர் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்ற அற்புதமான குணத்தை பெற்று இருக்கிறதுனாலையும் இதை வந்து நம்ம சொன்ன மாதிரி 30லேருந்து 50 கிராம் கலந்தீங்கன்னா போதும். இதை நீங்க ரெகுலரா வாரத்துக்கு 2-3 நாள், இப்ப நம்ம 5 நாள் நீங்க சப்பாத்தி செய்றீங்க, இல்ல ஒரு 2 வாரத்துல டோட்டலா 5-6 நாள் நீங்க சப்பாத்தி செய்றீங்க, பூரி செய்றீங்க, இல்ல பரோட்டா செய்றீங்க, ஏதோ ஒன்று செய்றீங்க. அந்த கோதுமை மாவோட இந்த 5ல் ஏதாவது ஒன்று ரெகுலரா நீங்க கலந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்க உடலுக்கு எந்த நோயுமே அன்றது அவ்வளோ சீக்கிரமா அவ்வளோ எளிதா இருக்காதுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.